Hi friends, welcome to Gudiyatha Kumar YouTube channel க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்ரீ குருராஜா நகர் ஸ்ரீடி சாய்பாபா சாலையில் அமைந்துள்ள சாய்பாபா கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி போணும்ன்றத டீடைலா பாத்துறோம். அதுக்குள்ள இன்ட்ரோ பாத்துருங்க. விஜயமுடு டான் 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 டான். வணக்கம் நண்பர்களே. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் செய்து ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு போற காட்சியை நாங்க நேரடியா பார்க்க முடியுது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூட்டம் இன்னும் அதிக அளவில் வருவதை நாங்கள் பார்க்க முடியுது. நானும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் இந்த சாய்பாபா கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோங்க. இந்த சாய்பாபா கோவில் எங்க இருக்கு அப்படின்னு விரிவா பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம்ல இருந்து நீங்க சித்தூர் செல்லும் சாலையில பாக்கம் என்ற கிராமத்துக்கு மிக மிக அருகாமையில் இருக்கு. குருராஜா நகர் அப்படின்னு இந்த நகருக்கு பெயர் வச்சிருக்காங்க. சாய்பாபா சாலைன்னும் இந்த கோயிலுக்கு அருகாமையில் பெயர் வச்சிருக்காங்க. இதுதான் உங்களுடைய முழு. இந்த சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்திருக்கு. ரொம்ப ரம்மியமாகவும் காட்சி அளிக்குது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் தவறாமல் இந்த கோயிலுக்கு சென்று சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட நிமிடங்களில் அங்கே அமர்ந்து சாய்பாபா பார்த்து மகிழ்வோம். சாய்பாபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே லைவாக நம்மக்கிட்ட அவர் பேசுகிற மாதிரியும் நம்மளை அவர் பார்க்குற மாதிரியும் இங்கே அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வியாழக்கிழமை தவறாமல் செல்வோம். நாங்கள் செல்லும் போதெல்லாம் வந்து சிறப்பான அபிஷேகம் ஆராதனையை கண் கூட பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. சில பேர் வேண்டுதலாக இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு வழங்குறாங்க, அடுத்ததாக பிஸ்கட் பாக்கெட் வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் சில பக்தர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக. இந்த சாய்பாபா கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். உள்ளே நுழைஞ்சவுடனே இடதுபுறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை அமைச்சிருக்காங்க. அதை வணங்கிட்டு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலையும் அமைச்சிருக்காங்க. இதை கடந்து உள்ளே நம்ம போகும்போது சாய்பாபா நமக்கு பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு. பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு எப்பவுமே தோன்றதில்ல. பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் அமர்ந்து பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு தான் எங்களுக்கு தோணும். எங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கோவில்னா சாய்பாபா கோவிலும் ஒன்று தாங்க. சரிங்க, நானே பேசிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து போங்க. மீண்டும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்து பாக்கம் பகுதி, அதாவது குடியாத்தத்திலிருந்து சித்தூர் செல்லும் சாலையில் நீங்கள் வந்தீங்கன்னா பாக்கம் பகுதிக்கு மிக மிக அருகாமையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் ஒரு முறை வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது குடியாத்த குமார்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.